Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And finally Solanaவை இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தள்ளிட்டு மேலே வந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். ஸோ நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நம்மளோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா Solana will be the next இத்தரியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெரிய டாக் சொல்லியிருந்தேன். அண்ட் நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிபேட் அப்படி தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் நவ் Solana வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட்டாக அந்த மீம் காயின் ஸ்கேண்டல், அந்த லிப்ரா காயின், அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேண்டல் இருந்தோடனே Solanaவோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அட்டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தரியம். வை? பிகாஸ் இத்தரியம் அண்ட் Solanaவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரான சப்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ Solanaவோட எய்ம் என்ன? பிட்காயினுக்கு அடுத்து நாங்கள் தான் செகண்ட் பெஸ்ட் கிரிப்டோவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எய்ம். அண்ட் இத்தனையும் அவங்களோட இடத்த விட்டு கொடுக்கல, அவங்க டாப் செகண்டில் இன்னமும் அப்படின்னு சஸ்டெயின் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல ரேஸ் வந்துட்டு இருக்கப்போ யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் 24 ஹவர்ஸில் 5 to 6% வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. அண்ட் டாப் 10 to 15 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கெயின்டு டோக்கன். ஸோ இது மூலமாக என்ன தெரியுது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Solana டவுன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இத்தரியம் நோக்கி போகிறாங்க. அண்ட் ஸோ இத்தரியம் இஸ் கோயிங் அப். ஸோ Solanaவோட மீம் காயின் ஸ்கேண்டல் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் ரூயின்ட் இட்ஸ் மொமெண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாட் டு அ வெரி பிக் எக்ஸ்டென்ட், கம்மியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கு. அண்ட் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இத்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பம்பாய் மேலே போயிட்டுருக்கு. வேறு என்ன நியூஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பினான்ஸ் வந்து முக்கியமாக 4 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் தான். ஸோ கார்ப்பரேட்னா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து மேலே வருமோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போடுவாங்க. ஸோ முக்கியமான 2 காயின்ஸ் என்னென்ன காயின்ஸை வெளியே தள்ளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 காயின்ஸ் தள்ளுறாங்க. அதில் முக்கியமாக 2 காயின் சிஎல்வி டோக்கன் ஆஸ் வெல் அஸ் டாமெக்ஸ். ஸோ இந்த சிஎல்வி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக நல்ல ஒரு கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் கொடுத்த ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்வி தான். மற்ற எல்லா டோக்கன்ஸும் டவுன் ஆன டைமில் இந்த சிஎல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த மார்க்கெட்ஸ்லாம் காப்பாற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இன்க்ளூடிங் பினான்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரது அஸ்டானிஷிங்காக இருக்குது. அண்ட் another thing is டாமெக்ஸ் which is also a good decent டோக்கன். ஸோ இவங்க 2 பேர் வெளியே வராங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், ப்ரோ இப்போ இவங்க 2 பேர் வெளியே வர்றதால இஸ் பை லிஸ்டிங் கம்மிங் அப். ஸோ Feb 20 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்நெட் வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ பினான்ஸ் வந்து பை லிஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா தேவையில்லாத 4 காயின்ஸ் அவங்க வெளியே பண்ணும்போது இப்போ அவங்க அட்டென்ஷன் எங்கே? இப்போ நம்ம எல்லாம் பார்ப்போம், பினான்ஸ் 4 காயின் டீலிஸ்ட் பண்ணா அப்போ என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் அந்த அட்டென்ஷனில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிக் நியூஸ் அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா ஆல்ரெடி இப்போ OKXும் பிட்கட் மட்டும் தான் 2 எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலி தே ஹவ் போஸ்டட் ஆன் எக்ஸ் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் டு ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆஃப் பை காயின்ஸ் ஃப்ரம் Feb 20. பட் வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை, இன்க்ளூடிங் பினான்ஸ். பட் இந்த பினான்ஸோட டீலிஸ்டிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக பை காயின் உள்ளே வரதுக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா கிரிப்டோ சேனலில் டெய்லி ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் எங்கள் வீடியோவை செக் அவுட் பண்ண மறந்துடுறாதீங்க. ஸோ ஸ்டே டியூன் டு கர்மா கிரிப்டோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.